இந்த விக்கிரகத்தை காப்பாத்திடுங்கோன்னு கிருஷ்ணன் உத்தவர் கையில விக்கிரகத்தை ஒப்படைச்சார். கிருஷ்ணன் கிளம்பியாச்சு, பிரளயம் வந்தாச்சு. பிரளய ஜலத்துல உத்தவர் அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு நிற்கிறார். அவர் இடுப்பளவு தண்ணி வந்துருத்து. அந்த விக்கிரகத்தை சிரசுக்கு மேல தூக்கிட்டு நிற்கிறார் உத்தவர். அந்த சமயத்துல பிரளய காலத்துல அத்தனை லோகங்களையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய குக்ஷியில அடக்கிண்டு ஆலிலை பாலகனாக தன்னுடைய கால் விரலை வாயில வச்சுண்டு இந்த ஒரு விரல் வழியாக அமிர்தத்தை ஆகாரமாக குக்ஷியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அனுப்பிண்டு அதே சமயத்துல எல்லாரும் நம்ம திருவடியை வந்து சரணாகதி பண்றாளே, அப்படி இந்த விரல்ல என்னதான் ருசி இருக்குன்னு ஆலிலை பாலகனாக அந்த விரலை தன் வாயில வச்சு சப்பி பார்த்துண்டு அங்க ஒரு அப்படி அந்த உத்தவர் கையில விக்கிரகம் வச்சுட்டு இருக்காரு. அவரை சுத்தி சுத்தி தவ இவவேஷே பணிராஜசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்மசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபகா ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கார் ஆலிலை பாலகனாக கிருஷ்ணன். பிரளய ஜலத்துல உத்தவர் சிரசுக்கு மேல அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு நிற்கிறார். அந்த சமயத்துல எப்படி ரட்சிக்கிறதுன்னு தெரியலையேன்னு அவர் தவிக்கிற பொழுது மேல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவானும் வாயு பகவானும் கீழே இறங்கி வந்து, உத்தவரே அந்த விக்கிரகத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்கோன்னு விக்கிரகத்தை அவ தங்க கையில வாங்கிக்கிறா. தங்க கையில வாங்கிண்டவா பிரளயம் எல்லாம் அடங்கின உடனே சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. சிருஷ்டி ஆரம்பிச்ச உடனே அந்த குரு பகவானும் வாயு பகவானும் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு கிளம்புறா. கலிகாலத்துல ஒரு நல்ல இடத்துல இதை பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்காரு கிருஷ்ணன். நல்ல இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு இடத்தை தேடிண்டே வந்துன்னு இருக்கா. எங்கேருந்து? பத்ரிகாசிரமத்திலேருந்து கிளம்புறா இவா. இந்த விக்கிரகத்தை எங்க பிரதிஷ்டை பண்ணலாம், எங்க பிரதிஷ்டை பண்ணலாம்னு பல இடங்களை தாண்டி 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 கடைசியில கேரள க்ஷேத்திரத்துக்கு வந்தா. பச்சை பசேல்னு கேரள க்ஷேத்திரம், பரசுராம க்ஷேத்திரம்னு பேர் அதுக்கு. உற்சோரியோதிருத கேரளோ பிருகுபதே வாதேச சம்ரக்ஷமாம்னு சொல்ல போறார் பட்டதிரி. பரசுராம க்ஷேத்திரம்னு பரசுராமரால சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தை வந்து அடைஞ்சா. அதை பார்த்த உடனே இந்த க்ஷேத்திரத்துல தான் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு அவளுக்கு தோணிடுத்து. அப்படி நிற்கிறா. கேரள க்ஷேத்திரத்துல இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த சமயத்துல அங்கேயே பரமேஸ்வரனும் பார்வதியும் காத்துன்னு இருக்கா அந்த விக்கிரகத்தை வரவேற்கிறதுக்காக. குருவாயூர் பக்கத்துல இன்னைக்கும் மம்மியூர்னு அற்புதமான க்ஷேத்திரம் இருக்கு.